நெல்லை மாவட்டம் குற்றாலத்தில் சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து அங்கு சுற்றுலா பயணிகள் குவிய தொடங்கியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் செய்தியாளர் நாகராஜிடம் கேட்கலாம். நாகராஜ், சொல்லுங்க, குற்றாலத்துல சீசன் எந்த அளவுக்கு களை கட்டி இருக்கு, அருவிகள்ல நீர் வரத்தும் சரி, சுற்றுலா பயணிகளோட வருகையும் எந்த அளவுக்கு இருக்கு? கண்டிப்பா, அதாவது நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குற்றாலம் என்கிறது நெல்லை மாவட்டத்துக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக தென் தமிழகத்துக்கு மக்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்குரிய ஒரு சுற்றுலாத்தலமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மேற்கு தொடர்ச்சி மலை வரக்கூடிய இந்த இயற்கை நீர்வீழ்ச்சியானது பல்வேறு மூலிகைகளை சுமந்து வருகிறது. முற்காலத்தில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் கூட இந்த அருவியில் தொடர்ந்து குளிக்க வைத்தால் மனநலம் அது சரியாகும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த அளவுக்கு மருத்துவ குணம் வாய்ந்த இந்த மூலிகை குற்றாலத்தில் தான் மக்கள் தென் தமிழகத்து மக்கள் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலிருந்து மக்கள் குளிப்பதற்காக வருவார்கள். இந்த 3 மாதமும் மிக குறைந்த செலவில் ஒரு குடும்பமே வந்து செல்வதற்கான ஒரு வாய்ப்பு உள்ள பகுதி தான் இந்த குற்றாலம். அந்த அளவுக்கு அனைத்து வசதிகளும் இங்கு கிடைக்கும். அதற்கான ஏற்பாடுகளும் மாவட்ட நிர்வாகத்தின் தரப்பில் செய்யப்பட்டுள்ளது. அந்த அளவுக்கு சிறப்பாக உள்ள இந்த குற்றாலத்தில் சீசன் என்பது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் என 3 மாதம் நீடிக்கும். அதாவது தென்மேற்கு பருவக்காற்று வீசக்கூடிய இந்த பகுதியில் அதே தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் பெய்யும். அந்த நேரத்தில் தான் இந்த சீசன் என்பது இங்கு ஆரம்பித்து நடக்கும். இந்த சீசனை அனுபவித்து வரும் இந்த மக்களிடம் கேட்கலாம். விருதுநகரை சேர்ந்த மக்கள் நம்ம குடும்பத்தினர் நம்மோட கேட்கலாம். நீங்க சொல்லுங்க, இந்த குற்றால சீசன் எப்படி இருக்கு, நீங்க வந்து எப்படி அனுபவிச்சிருக்கீங்க? நல்லா இருக்கு. நாங்கள் நிறைய தண்ணி விழுகுன்னு நினச்சி வந்தோம். ஆனால் லைட்டாக தான் விழுகுது. இருந்தாலும் நல்லா இருக்கு, என்ஜாயாக இருந்தது ரொம்ப. நர்மதா, நீங்க சொல்லுங்க, இப்போ வந்தோன்னா மழை பெஞ்சுது, மழையும் வெயிலுமா இருக்கிறது. இந்த சீசன் எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப சாரல் அடிக்கிறதுனால நல்லா இருக்கு. இது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, மனசுக்கே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றோம். நாங்கள் குடும்பத்தோட வந்ததுக்கு நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கோம். ரெண்டு ஃபால்ஸ்ல தான் தண்ணி விழுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல இந்த அருவிலையும் மெயின் ஃபால்ஸ்ல மட்டும்தான் தண்ணி விழுதுன்னு சொல்லியிருக்காங்க. அங்கேயே ஐந்தரில் ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு அதுக்கடுத்து மெயின் ஃபால்ஸ் வந்திருக்கோம். அடுத்து கிளம்ப போகிறோம். தேவையான ஏற்பாடுகள் உங்களுக்கு நல்லா இருக்கா, இல்லை வேற என்னென்ன ஏற்பாடுகள் தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஜென்ஸ் சைடு லைன் வச்சு விடுறாங்க. அது அந்த பக்கம் நீட்டாக இருக்கு. பட் லேடிஸ் சைடு லைன்லாம் விடல. அது கொஞ்சம் லைன் ஆட்டா நல்லா இருக்கும். ரொம்ப நேரம் குளிக்கலாம் லேடிஸும். ஆனால் லைன்லாம் இல்லாமல் கொஞ்சம் குழஞ்சி விடுறாங்க. அதோட கொஞ்சம் ட்ரெஸ் மாத்திர இடம்லாம் கொஞ்சம் நீட்டாக இருந்தால் நல்லா இருக்கும். அவ்வளோதான். ஓகே, நீங்க சொல்லுங்க, குளிச்சிங்களா, எப்படி இருந்துச்சு? நீங்க சொல்லுங்க, குடும்பத்தோட வந்து செல்றதுக்கு இந்த குற்றாலம் எந்த அளவுக்கு இதா இருக்கு, உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு? குடும்பத்தோட வந்ததுனால நல்லா என்ஜாய் பண்ணி குளிச்சோம். நல்லா ஜாலியா இருக்கு. நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி வேகமாக விழுந்தா நல்லா இருக்கும். எதிர்பார்த்த விட தண்ணி கம்மி தான். ஐந்தருவியில நல்லா குளிச்சோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். குற்றாலத்தை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது மெயின் அருவியில் இருக்கக்கூடிய நாம் இருக்கோம். அந்த மெயின் அருவியில் தண்ணீர் வலிக்கிறது. அதே போல அது இங்கு பார்க்கலாம், அதுக்கு ஆண்களும் பெண்களும் குளிக்கக்கூடிய அந்த பகுதி இருக்கிறது. ஆனால் மெயின் அருவியை தாண்டி அடுத்த 5 அருவியில் ஓரளவு தண்ணீர் வலிக்கிறது. ஒரு கிளையில் மட்டும் தண்ணீர் வலிக்கிறது. மற்றபடி பழைய அருவி மற்றும் புளி அருவி, சிற்றருவி போன்ற அருவிகள் இனிமேல் தான், அதாவது சீசன் முழுமையாக தொடங்கிய பிறகுதான் தண்ணீர் வரத்து என்பது அதிகமாக இருக்கும். அதாவது அங்கு கேரளத்தில் அதிகமாக மழை பெய்யும் பொழுது இந்த அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகமாக இருக்கும். அதனைத் தொடர்ந்து அதிகமான மக்கள் கூட்டமும் வருவதற்கான ஏற்பாடுகளும் இருக்கும். அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கும். மக்களும் அதிகமாக வருவதற்கான சூழலும் அப்போது இருக்கும். நாகராஜ், கிட்டத்தட்ட 3 மாதத்திற்கு இந்த சீசன் நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது சுற்றுலா பயணிகளுக்காக அங்கு என்னென்ன வசதிகள் செய்யப்பட்டிருக்கு? அதாவது இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும், அதாவது பெரும்பாலும் கேரளத்து மக்கள் கேரளத்தை ஒட்டியுள்ள பகுதி என்பதால் கேரளத்திலிருந்து மக்கள் அதிகமாக வருவார்கள். அதே போல தென் தமிழகம் மட்டுமில்லாது தமிழகத்தின் மற்ற பகுதிகளிலிருந்தும் இந்த பகுதியில் மக்கள் அதிகமாக வருவார்கள். இங்க நம்ம பார்க்கலாம், அதாவது பெண்கள் தான் அதிகமாக இருப்பார்கள் இந்த பகுதிகளில். இரண்டாம் பெண்கள் குழந்தைகளோடு வந்து குளிப்பதற்கான ஒரு சூழலை இந்த குற்றாலம் ஏற்படுத்தி இருக்கும். எனவே அந்த அதிகமாக பெண்கள் குழந்தைகளோடு வந்து ஒரு பாதுகாப்பாக குளிப்பதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் செய்துள்ளது. இங்கு பார்க்கலாம், காவல்துறையினர் ஆண்கள் பகுதியிலும் ஆண்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். அதே போல பெண்கள் குளிக்கக்கூடிய பகுதியில் பெண் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அது மட்டுமில்லாது குழந்தைகள் ஒரு பாதுகாப்பாக குளிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. உடைமாற்றும் அறைகளும் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் அந்த உடைமாற்று அறைகள் கூடுதலாக வைக்கப்பட வேண்டும். அது இருக்கக்கூடிய அந்த அறைகளும் ஒரு பராமரிப்புக்கு உட்படுத்த வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றங்கள் ஏற்கனவே கடந்த வருடமே அறிவுறுத்தியிருந்தது. அதாவது பாலித்தீன் பைகள், ஷாம்பு, சோப்பு மற்றும் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது என்ற கட்டளைகள் இருக்கின்றது. அதனை சரியாக அதை மக்கள் கரெக்டாக பராமரிக்க வேண்டும். அதை முழுமையாக அந்த விதிகளை பயன்படுத்த வேண்டும் என்பது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. அதனால்தான் இந்திய சுற்றுச்சூழல் தினம் கூட முழுமையாக கொண்டாடப்படுவதற்கான நாட்களாக இந்த பகுதி இருக்கும் என்பது உண்மை. அது மட்டுமல்லாது இந்த பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக சிசிடிவி ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அனைத்து பகுதியிலும் சிசிடிவி கண்காணிப்பில் இருக்கிறது. எனவே மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு ஒரு அமைதியான ஒரு சூழலை இங்கு உருவாக்கியுள்ளது மாவட்ட நிர்வாகம். மற்றபடி குளிர்ச்சியான ஒரு சூழல் என்பது இங்கு மாறி மாறி வருவது இந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்தது என்று சொல்லலாம். எந்த
வகையும் இல்லாத ஒரு இயற்கையான ஒரு புத்துணர்ச்சி என்பது இந்த அருவியில் குளிக்கும் போது கிடைக்கும். அது இங்கு வரும் மக்களுக்கு தற்பொழுது வரை கிடைத்து வருகிறது என்பதுதான் உண்மை.